வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து 2026 டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இந்த ராசியை பற்றி கொடுத்துருக்கோம், நட்சத்திரத்தை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு அஸ்ட்ராலஜராக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நான் பண்ண போகிறேன். நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா என்னோட இன்றைக்கி இணைகிறாங்க. ஸோ நம்மளோட இன்றைக்கி ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் அவங்களோட நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம், வணக்கம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீட்டெயில் ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். கும்பம் ராசி. ஸோ கும்பம் வந்து 2026 நிறைய வீடியோஸில் வந்து கும்பம் 2026 ராசி, லக்னம், அந்த நட்சத்திரம், இந்த தசாபுக்தி பலன்லாம் சொன்னோம். இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓவரால் வியூ, சனி வந்து ஸ்டில் ராசிநாதனே இருந்தாலும் கூட செகண்ட் ஹவுஸில் பாத சனி, அந்த 7 சனி முடிகிற ஸ்டேஜில் இருக்கார். ஃபஸ்ட் ஹவுஸில் ராகு, மனக்குழப்பம், புத்தி குழப்பம், ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேது 7ல் ஒத்துப்போகாத உறவுகள். மனுஷனுக்கு வந்து கஷ்டம் வந்து எப்படி வரக்கூடாதுன்னா, தனக்கு ஒரு வேலையிலையோ ஒரு வாழ்க்கையிலையோ ஒரு ஹெல்த்லேயோ வந்தாலும் கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாரும் வரணும். ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, யாரும் ஒத்து போகலை, யாரும் புரிஞ்சிக்கலனும் போது அந்த மாதிரி சோதனையான காலகட்டமாக தான் அந்த கும்பம் இருக்குது. அப்போ இந்த வருஷ பலனில் குரு மாற்றமாக ஏதாவது செய்யுமா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் நம்ம பார்த்தோம்னா, முதல்ல இந்த ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் என்னோட பார்வையில் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு வேலை இருக்குது, ஒரு வருமானம் இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கு. பெருசாக கெடுத்துக்காமல் கோ ஸ்லோ, கோ வித் த ஃப்ளோ அப்படி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக பெரிய டிரான்சிஷன் எதுவும் இல்லை. அப்போ வந்து கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி பொறுமையாக அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தை ஈஸியாக கடந்துடலாம். இந்த வருஷத்தை கடந்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அது பெட்டராக இருக்குது. ஸோ 2026 ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு தேவைக்கு மட்டும் பணம் வரும். எக்ஸ்ட்ராடரியாக வருமா அப்படின்னா அதுக்கு எனக்கு பதில் இல்லை. பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த வருஷம் பிளான் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து கடன் ஹியூஜாக எதையும் வாங்கி மாட்டிக்காதீங்க, பெரிய ரிஸ்க் எடுத்து எதுவும் மாட்டிக்காதீங்க. அடுத்த விஷயம் இந்த கும்பத்தில் நம்ம வந்து பார்க்குறது வந்து இந்த ஜாபில் மாற்றம் வேணும்னு சொல்லி அவசரப்பட்டு பேப்பர் போட்டு குவிட் பண்ணாதீங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நல்லா ஒன்றுக்கு 4 முறை யோசித்து இறங்குங்க. ஏன்னா ஃபைனான்ஷியல் ஏரியாலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஈவன் குரு பயிற்சி ஆனாலும் கூட 6ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் தான் நான் பார்க்குறேன். மேரேஜ் பிளானும் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, வரன் பார்க்குறாங்க. கும்பராசி 7 சனி ஏற்கனவே தடையாக இருக்குது. சில பேர் கல்யாணம் வந்து ஃபெயிலியர்லாம் இருக்குது. இப்போ மேரேஜ் ஆஸ்பெக்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி போக போகுது, கணவன் மனைவி உறவில் இப்போ தான் இந்த 7 சனியில் நிறைய குழப்பம், சண்டை, சச்சரவுகள் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின உங்களுடைய என்ன விளக்கன்றதை சொல்லுங்கள். அதாவது கும்பராசி 2026, அதாவது இந்த வருடம் பிறக்கும் போதே இந்த யூடியூப்பில் வந்து டாப் ஆஃப் த ராசி பேசப்பட்டது கும்பராசி. கஷ்டப்படுவாங்க, ஓடி போயிடுவாங்க, இதாகிடும் அதாகிடும், எல்லாம் நெகட்டிவ். அதனாலே கும்பராசிலாம் பாதி பேர் குழப்பமாக இருக்காங்க. ஸோ இந்த கும்பராசிக்கு அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா, ராகு பகவான் ராசியில் இருக்கார். அதே போல் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் சைலண்ட்டாக இருந்துறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது, 2ல் சனி வரும்போது வீண் அவமானங்களை சந்திச்சு தான் ஆகணும். அப்போ இது முன்கூட்டியே தெரிஞ்சிட்டனால நம்ம வேலை என்ன, எழுந்தோமா போய் படித்தோமா, இல்லை கணவன் மனைவி குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கீங்களா. சில இடங்களில் வந்துட்டு விற்று இன்றைக்கி கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆகும், சரி விட்ருங்க, கம்மன் வந்துடுறது பெஸ்ட்டு. இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு லேட்டாக தான் கிடைக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா 2ன்றது சாப்பாடு. ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகளுக்கு குறை சொல்கிறது, கும்பம் பேசாதுன்னுவாங்க. ஆனால் அங்கே ராகு பாம்பு இருக்கிறனால சீறிக்கிட்டே இருக்கிறது, அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மெயின் இஷ்யூவே. அப்போ கணவன் மனைவின்னு பேசும்போது ராகு கேது 2ம் ஒன்று தான், வெட்டப்பட்டு தான் தனியாக இருக்குது. அப்போது 2 பேரும் ஒரே மைண்ட் செட்டில் வந்துட்டிங்கன்னா இந்த ராகு கேதுவே உங்களை நல்லா வாழ வைக்கும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்துரும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் மாற்று கருத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறது தான் நிறைய பிரிவினைக்கு காரணம். நிறைய இப்போ கும்பராசியில் வந்து பிரிஞ்சிடலாமா, நார்மலாக பிரிஞ்சிடலாமா, டிவோர்ஸ் வாங்கிடலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போகிற காரணம் மாற்று கருத்துக்கு அதிகமாக தேவையில்லாத பேச்சுக்களை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசுகிறது தான் காரணம். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டிங்க அப்படின்னா வெறும் இந்த 2026 குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு இல்லறங்களை சிறப்பிச்சு கொடுக்கும், தாம்பத்திய வாழ்க்கையை சிறப்பிச்சு கொடுக்கும். என்ன தான் மைனஸுங்க இருந்தாலும் அந்த ஜூனுக்கு மேலே
மைனஸோட விஷயம் தெரியாது, இல்லறம் ஸ்மூத்தாக போயிடும். அதே போல் காதல் திருமணம், கண்டிப்பாக வந்து காதல் திருமணத்தை பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று தாங்க இதமாக இருக்கும். அங்கே சண்டை நடக்கட்டும், என்ன நடக்கட்டும், காதல் நிறைவேறும்னு சொல்றீங்களா? இந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் காதல் தான். காதல் நிறைவேறுமாலாம் கேட்கக்கூடாது. சில சண்டை போட்டுக்க மாட்டாங்க. சண்டை, அந்த சண்டையே அது ஆரம்ப கட்ட சண்டையில் அந்த சண்டையெல்லாம் ரசிப்பாங்க. கல்யாணம் ஆகிட்டு போடுற சண்டை தான் பெரிய சண்டையாக இருக்கும். அப்போது காதல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நீங்கள் நடந்துக்கிறத வச்சு தான். நான் சக்ஸஸ் ஆகும்னு நான் சொல்லலை, ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய இடங்களில் திருமண பேச்சுவார்த்தைகள் எடுக்கும்போது உடனே சொல்லுவாங்க குரு பார்வை இல்லை, அதெல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் ஃபேவரபுளாக இருக்குன்னா கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் ஜூலைக்கு மேலே திருமண பேச்சுவார்த்தைகளை ஜாதகத்தில் கட்டம் பொருத்தம் பார்த்துட்டு முடிவு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கோச்சார கிரகங்கள் தான் மெயினாக பேசிகிட்டு இருக்கோம். கோச்சார கிரகங்களோட ஒரு பாதிப்பு அப்படின்றது பிறந்த கால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தியில் தான் இருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பார்க்குறது நன்மை ஏற்படுத்தி தரும். என்னை பொறுத்தவரைக்கும் இல்லறத்துலேயும் சரி, இல்லை ஜூன் வரைக்கும் ஃபுல்லாக பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை வராது. அதுக்கப்புறம் பிளாஸ்டர் பிரிச்சிடலாம். ஆமாம், அதுக்கப்புறம் பிரிச்சிக்கலாம், பழகிடும் அதுக்கப்புறம். ஸோ அடுத்ததாக இப்போ மாணவர்களுக்கு சொன்னீங்க, கெரியரை பற்றி பேசணும், இல்லறத்தை பற்றியும் பேசிட்டோம். ஸோ கும்பம் சொல்லும்போது 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கு இந்த பாதிப்புகள் தாங்கிக்கிற மாதிரி சக்திகள் இருக்குமா, இல்லை அவங்களுடைய காலகட்டம் சிறப்பாக இருக்குமா, எப்படி இருக்கும் இந்த 2026? 7 சனிங்கிறதே வந்து பலவிதமான சோதனை தான். அதுலேயும் வந்து வயதில் வந்து கூட உள்ளவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் இது வந்து ஒரு சேலஞ்சிங் பீரியட். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குடும்பம் இந்த பொருளாதார ரீதியாகவும் இது ஒரு சேலஞ்சிங் பீரியட். ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் தான் இது வந்து போக அவங்களும் கற்றுக்கணும். ஏன்னா சோதனை வந்து வெறும் ஒரு லெவலில் இது வந்து போகிறது இல்லை. ஒரு சீனியராக அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாரிசுகள் மூலயமா கிடைக்கக்கூடிய ஆதரவு. இந்த இடத்துல கான்ஃப்ளிக்ஸ் வரும். இவங்க கருத்து ஒன்று இருக்கும், அவங்க கருத்து ஒன்று இருக்கும். சில சமயத்தில் இவங்களோட ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் போகுது. இதை கடந்த நீங்கள் அதே கும்பராசியில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சேலஞ்சே என்ன அப்படின்னா, கும்பம் அந்த செகண்ட் ஹவுஸில் சனி இருக்கார். அப்போது செகண்ட் ஹவுஸில் வந்து அவங்க படிக்கிறது, அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்களோட சப்போர்ட் இதெல்லாம் கரெக்டான ட்ராக்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் மறுபடியும் ராகு வந்திருக்காரு. அப்போ கும்பம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு பிளான் அண்ட் ப்ரிப்பேர் வெல். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு ஈஸி டாஸ்க்காக இருக்காது. ஸோ ஏகப்பட்ட சேலஞ்சஸை கொண்டு வரும். பட் ஆனால் இதில் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்போது அதை நினச்சி பதட்டமோ பயமோ தேவையில்லை. ப்ரிப்பரேஷனும் அந்த பிளானும் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததுன்னா இன் எனி டஃப் சிச்சுவேஷன் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ண முடியும் தான் நான் சொல்கிறேன். அப்போது டஃப் சிச்சுவேஷன் வந்துடுச்சு, சூழ்நிலையை நம்ம வந்து தள்ள முடியாது. எக்ஸாம் நம்ம நிறுத்த முடியுமா? முடியாது. எக்ஸாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா? ஃபேஸ் பண்ணணும். ஆனால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்குது. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுதான் நான் சொல்கிறேன். வரப்போதுன்னு தெரிஞ்சிடுச்சு, எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆகணும்னு தெரிஞ்சிடுச்சு, ப்ரிப்பரேஷனை பெட்டர் ஆகிட்டா அது கொஞ்சம் ஈஸியாக தெரியும். இது நான் மாணவர்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு மெசேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் அவசரப்பட்டு உங்களை செல்ஃபாகவே நெகட்டிவாக பேசாதீங்க. லைக் எனக்கு பயமாக இருக்குது, என்னால் முடியுமான்னு தெரில, நான் ஆமாம். ஏன்னா சனி என்ன பண்ண சம்டைம்ஸ் அதை வந்து டிமோட்டிவேட் பண்ணி அவங்களே வந்து டல் பண்ணி பேசுறது. ஸோ அந்த இடத்த அவங்க வந்து ஸ்கிப் பண்ணால் பெட்டராக இருக்கணும்னு தான் என்னுடைய கருத்து. இன்னொன்று ஹெல்த் ஆஸ்பெக்டில் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் வரதுக்கு ஹைலைட் ஆகிருக்கா? ஏன்னா அந்த 2ல் சனி இருக்குது. சாப்பிட்ற விஷயத்தில் ஏதாவது அவங்க பழக்க வழக்கங்கள் ஏதாவது கேர் எடுத்துக்கணுமா, இல்லை ஓவர் திங்கிங்கால் வருமா, இல்லை வேறு ஏதாவது ஆஸ்பெக்டில் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரி வரும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக உண்டு. உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக குறையும். ஸோ அது குறையும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. வீசிங் சார்ந்த சளி அதிகமாக கோத்துக்கிறது, அதனால் பாதிப்புகள், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து யூரினல் ட்ராக்கு, உடம்புல வந்து நீர் சத்து குறையிறது, வெளியிடங்களில் போய் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ரேஷஸ்ஸு, இதுதான் மேஜராக அவங்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் சாப்பாடு,
2ஆம் இடம்ன்றது உணவை எடுத்துக்கொள்ளுதல். அப்போ அந்த 2ல் வந்து சனி இருக்கிறது வந்து உங்கள் உடம்புக்கு அலர்ஜி ஆகாத ஃபுட்டுகளை எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஏன்னா சனி தான் இருக்கிறதுலே கோல்டஸ்ட்டு, ரொம்ப கோல்டாக இருக்குது. ஒரு ஐஸ்கிரீமை மறந்துடுங்க இந்த ஒரு வருஷத்துக்கு. உடனே பசங்கள்லாம் சொல்லுவாங்க எப்படி மறக்கிறது, மறந்துடுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்கள் சுவாச பாதைகள் சிறப்பாக இருக்கும், படிப்புலேயும் சிறந்து வருவீங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் பார்த்துட்டோம் சார். இதில் இன்னொரு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இந்த 7.5 நாட்டு சனின்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்ன வீடியோஸ்லேயும் சரி நம்ம சொன்ன வீடியோஸ்லையும் இது 1வது சுத்தா 2வது சுத்தா அப்படிங்கிறது பார்க்கணுன்றது சொன்னீங்க. இந்த கும்பராசிக்கு ராசியிலே ராகு இருக்குது. இது வயதானவர்கள் எடுக்கும்போது இது 3வது சுற்றா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இந்த ஆண்டில் ஏதாவது கண்டங்கள் ஏதாவது இருக்குமா, இல்லை ஏதாவது பயம் ஏதாவது இருக்குமா? கண்டம் அப்படிங்கிறது என்னன்னா, எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்கிறதா கண்டம். அந்த கண்ட ஸ்தானங்கள் அப்படின்னு சிலது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ராகு வந்து எதிர்பார்க்காத கண்டத்தை கொடுப்பார். பொதுவாக முதல் வீடுங்கிறது இப்போ நம்மளே கண்ணை மூடிட்டு போய் செவுத்துல முட்டிக்கிறது தான் முதல் வீடு. அங்கதான் ராகு இருக்காரு. அப்போ நமக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா, இப்போ ஓவர் ஸ்ட்ரெஸ்ல சில சமயத்தில் ஃபேமிலியில் சண்டை போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் வண்டியை வேகமாக ஓட்டுறது, செவுத்த முட்டுறது, ஏதாவது பொருளை உடைக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த ராகு பண்ணுறது. அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணோன்னா, நான் சொல்கிறது மோஸ்ட்லி அந்த ப்ரெஷரை வந்து டீப்பாக எடுத்துக்காங்க. எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதோ அப்போல்லாம் நீங்கள் மெடிடேஷன், ஒரு டெம்பிள் விசிட், கொஞ்சம் ஷீஷோர் பக்கம் போய் கை காலெலாம் நினச்சி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி குறிப்பாக அந்த கும்பத்தில் பிறந்த பெண்கள், ஏன்னா கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் இது வந்து ஆண் ராசி, காற்று ராசி, ஆண் ராசி. பெண்கள் வந்து கும்பத்தில் பிறக்கிறவங்க வந்து ஒரு வேகத்தோடையும், அந்த ஆண் ராசியாக இருந்தால் கொஞ்சம் அந்த மேல் டாமினேஷன். நீங்கள் கும்பம் வீட்டில் வந்து பொதுவாக ஒரு பெண் வந்து கும்பம் வீட்டில் கிரகங்கள் இருந்தாலே அந்த டாமினேஷன் கொஞ்சம் இருக்கும். ஒரு ஆண் மாதிரி அவங்க வந்து சுறுசுறுப்பாகவும் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா அந்த கோபம் வந்து இன்னும் அவங்களுக்கு அதிகரித்து ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு, குழந்தைங்க ஒரு பக்கம் பிச்சு பிடுங்குறாங்க, கணவன் ஒரு பக்கம், மாமனார் ஒரு பக்கம், மாமியார் இப்படி ஒரு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க தலையை சுற்றி எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்களேன், நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்குறேனே, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்களேன், ஒரு நாள் நல்லா தூங்குறேனே, என்னையே அவ்வளோ தொல்லை பண்ணுறீங்க, ஏன் என்னையே பிடிச்சி இப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, அப்படி எல்லாத்தையும் விலக்கி விட்டுடலாமான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரோடு தான் இருப்பாங்க. பட் இதுதான் சேலஞ்ச் லைஃப்பில். எல்லா சமயமும் நம்ம வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுமானா முடியாது. இந்த சேலஞ்சை சாதுரியமாக ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு சபாஷ் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு லெவல் மேலே வரீங்கன்னு அர்த்தம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தத்தில் 2026 கும்பம் என்னோட ஒரு பார்வையில் சவால்கள் நிறைந்த ஒரு வருஷம் தான் இது. அதை சமாளிக்கிறதுக்கு துணிவும் வேணும், தைரியமும் வேண்டும், கடவுளுடைய அனுகிரகமும் வேணும், அமைதியும் வேணும். ஸோ பொறுமையாக கையாளுங்க, வெற்றியோடு வருவீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு வருஷத்துக்குண்டான 2026க்குண்டான ஒரு பொதுவான பலனை டீட்டெயிலாக நம்ம வந்து அதை பிரித்து கிளியராக பேசணும். இது வந்து இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம், அதில் வந்து உங்களுடைய லக்னம், நான் எப்பவுமே சொல்கிறத தான், இப்போ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லக்னம், அதோட தசா, அதோடைய புக்தி. லக்னம் என்பது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டது, உங்கள் விதி எப்படி பயணம் பண்ணுது. இப்போ ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய ஆசைகள். உங்களுடைய தசா புக்தி என்ன, உங்கள் தசா அப்படிங்கிறது உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிரகம், பர்டிகுலர் பிளானட். அது எப்படி உங்கள் உடல் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, உங்கள் உடல் எப்படி அசைய போகுது. புக்தி என்பது அதில் உங்கள் புக்தி என்ன சொல்லும், அது என்ன செய்யும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலனெலாம் வந்து ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை எல்லா முறையும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். www.lifehoroscope.in இல்லைனா லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கனாலே என்னோடய வெப்சைட் வந்துடும். நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நியூமராலஜி சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாஸ்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், கன்சல்டேஷன் என்கிட்ட பேசணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும், அதுலேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்படுத்த ஆஸ்ட்ராலஜி நாலேஜுக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நான் பர்சனலாக ஒரு ஆஸ்ட்ராலஜியில் வந்து வந்ததுனால சொல்கிறேன், இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்துக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும். அதுதான் ஆஸ்ட்ராலஜி, அதோடைய அட்வான்டேஜ் அதுதான். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் என்னோட இணைஞ்ச ஆஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறோம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். நன்றி.